அடுத்ததாக வந்து மகர ராசி. ஸோ துலாம் ராசிக்கு அடுத்தபடியாக ஜாக்பாட்டில் இருக்கவங்க அவங்க தான் நினைக்கிறேன். 5லேருந்து 6க்கு போகிறார் குரு பகவான். 6ஆம் இடத்துல இருக்கார். 6ஆம் இடத்துல இருந்தாலும் வந்து அவங்களோட 2, 12, 10வது ஸ்தானத்தையும் அவர் பார்த்துட்டு இருக்கார். 5, 7, 12. ஸோ அது அவங்களோட பலன் எப்படி இருக்குமா? மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 7.5 சனி காலம் முடிஞ்சு பாவம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 வருடமாக மகர ராசிக்காரர்கள் ஜென்ரலி அவங்கெல்லாம் எப்படின்னா, மகர ராசிக்காரர்களை நீங்கள் எவ்வளோ அடித்தாலும் வீட்லேயும் சொல்ல மாட்டாங்க, வெளியில் போயும் சொல்ல மாட்டாங்க. தன்னால் என்ன முடிஞ்சதோ அடுத்தவங்களுக்கு செய்யக்கூடியவர்கள் மகர ராசிக்காரர்கள். ஸோ இவங்களுக்கு இப்போ 7.5 சனி விடுபட்ட காலத்தில் எல்லாமே இப்போ தான் அதாவது தெய்வம் வந்து ஒரு கதவை அடைச்சா ஒரு ஜன்னலை திறக்குன்னுவாங்க. அந்த மாதிரி இவாளுக்கு கடவுள் வந்து 2 கதவையும் திறந்துருவார், 2 ஜன்னலையும் திறந்துருவார். நல்ல இது வரைக்கும் வேலை விஷயத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டேன், என்னால் சொல்லவே முடியல, ஆஃபீஸில் நான் ரிசைனும் பண்ண முடியல, வீட்டில் குழந்தையும் பார்த்துக்க முடியலன்னு ரொம்ப மனசு நொந்து போன லேடிஸ்க்கெல்லாம் ஒரு நல்ல காலம். ஒன்று உங்கள் பாஸ் வேலையை விட்டு போயிடுவார், இல்லை அவர் ட்ரான்ஸ்ஃபராக எங்கேயாவது போயிடுவார். நம்ம சம்டைம்ஸ் சொல்லுவோம் பேச்சுவாக்கில், அப்பா சனி விட்டுது அப்படின்னு. உண்மையிலேயே மகர ராசிக்காரர்களுக்கு ஆஃபீஸில் வந்து அது லேடிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ரிலீஃப் வந்து கிடைக்கும். அண்ட் இந்த 6ல் வந்து குரு பகவான் மிதுன ராசிக்கு போகக்கூடிய காலகட்டத்தில் பொருளாதாரம் நல்ல உயர்வு வரும். வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் வேறு வழியே இல்லை. இந்த வீடு வாங்குகிற சுச்சுவேஷன் எப்படி நடந்ததுன்னே தெரில, என்னமோ லோன் கிடச்சிது வாங்கினேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வீடு வாங்கக்கூடிய யோகம், திருமண யோகம், அவங்களுக்கு வீட்டில் சகோதர சகோதரிகளுக்கு திருமணங்கள், இப்படி பலவிதமான சுபங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலமாக மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கும். அண்ட் 7.5 சனியும் அவங்களுக்கு விட்டுருச்சு. இந்த கேத்து பகவான் மாறக்கூடிய இந்த 2ல் ராகு 8ல் கேத்து வரார் இல்லையா? ஸோ இதில் வந்து நிறைய தூரதேச பிரயாணங்கள்லாம் இருக்கும். நீங்கள் வந்து ஒய்ஃபை விட்டுட்டு ஹஸ்பண்ட் போகிறதோ, இல்லை ஹஸ்பண்டை விட்டுட்டு ஒய்ஃப் போகிறதோ, இந்த மாதிரி தூரதேச பிரயாணங்கள்லாம் இருக்கும். ஸோ குரு பகவான் 6ஆம் இடத்திற்கு வந்திருக்கார். அப்படிங்கும்போது இந்த மாதிரியான சில லக்ஸுரி அண்ட் கம்ஃபர்ட்டை வந்து நமக்கு அதிகரித்து கொடுப்பார் மகர ராசிக்காரர்களுக்கு. இந்த காலகட்டத்தில் நான் பொது சேவையோடு இருக்கேன், நான் தியாகம் பண்ணுறேன் அப்படியெல்லாம் சொல்லாமல் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்க கற்றுக்கோங்க. ஏன்னா சந்தர்ப்பங்கள் எப்போவுமே வராது. சந்தர்ப்பங்கள் வரும்பொழுது நீங்கள் பயன்படுத்தி கொள்வது தான். உங்களுடைய இந்த கிரக அமைப்பில் ஏதாவது பரிகாரங்கள் அப்படின்னு பண்ணணும். அப்படிங்கும்போது மகர ராசி அன்பர்கள் ஒவ்வொரு திருவோண நட்சத்திரத்துலேயும் பெருமாளுக்கு போய் பண்ணுங்கள். அண்ட் இந்த கிரக அமைப்பு எல்லாத்துக்குமே பொதுவாக வியாழக்கிழமை கருடனுக்கு விளக்கேற்றுறது ரொம்ப விசேஷம். ஸோ கருடனுக்கு பெரிய திருவடியும் அன்றைக்கே சேவிக்கலாம், சிறிய திருவடியும் அன்றைக்கே சேவிக்கலாம். இதை மட்டும் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கனாலே 6ல் ராகு, 3ல் சனி, 6ல் குரு, 2ல் ராகு, 8ல் கேத்து, 3ல் சனி, இதுக்கு ஒரு சிறந்த பரிகாரம்.